ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சியா கேமிங். இன்றைக்கி நம்ம கிளைம்பேட் ஜம்ப் தான் போட போகிறோம். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி, ஓகே, கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணலாம். இது கான்செப்ட் என்னன்னா, முதல்ல இந்த ஈஃபில் டவர் மாதிரி இருக்குல்ல, அது மேலே ஏறிப்பி நம்ம கீழே குதிக்கணும். குதிச்சா நம்மளுக்கு எவ்வளோ காசு தருதோ அதை வச்சு நம்ம விங்ஸ் வாங்கி மேலே ஆகணும். என்கிட்ட 10 இருக்குது. நான் கீழே குதிக்கிறேன். ஃபஸ்ட்டு விங் எவ்வளோன்னு போய் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் விங் எவ்வளோ? ஃபஸ்ட்டு ஸ்பார்க்கிள் விங்ஸ் 30 ருபீஸா? சரி, வாங்க நம்ம 30 ருபீஸ் சேர்த்துக்கலாம். போய்ட்டு 50 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இப்போயே வாங்கிடலாம். ஓடுறா சீக்கிரம் போய் அந்த விங்கை வாங்கிட்டு ஸ்பீடாக மேலே ஏறி இன்னும் கொஞ்சம் காசு எடுத்து அடுத்து பேட் விங்ஸ்னு வாங்கணும். 85 ரூபா. இப்போ வாங்க போயிட்டு கடகடன்னு மேலே ஏறி 85 ரூபா சேர்த்து வச்சு அடுத்த விங் வாங்கி நம்ம மேலே இதே தான் நம்ம திருப்பி பண்ணின்னு இருக்கணும். இதுக்கடுத்து நம்ம யூடியூப்பில் கிளைம்பேட் ஸ்லைடுன்னு ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த கேம் நல்லா இருந்தது. அது இதோட ஈஸியாக முடிகிற மாதிரி இருந்தது. அதை அடுத்தது விளையாடி போடுறேன். சரி, ஓகே. இந்த டவர் எத்தனை கிலோமீட்டர்? 14 கிலோமீட்டர். ஒருத்தனை பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீடாக ஏறுறான்னு? பிங்க் கலர் விங்கை வச்சு தான் அப்படி ஏறுறான். நம்மளும் பிங்க் கலர் விங்கை வாங்கிட்டு அப்புறம் நம்ம அவ்வளோ ஸ்பீடாக ஏறலாம். சரி, ஓகே. 80 ரூபா சேர்ந்துச்சு. ஆல்ரெடி 30 ரூபா இருக்குது. கீழே குச்சி நம்ம இப்போ போய் பேட் விங்ஸ் வாங்கலாம். குதிச்சாச்சு. பேட் விங்ஸ் வாங்கிட்டு அடுத்த விங் எவ்வளோன்னு பார்க்கலாம். இது வேறு நியூ வேர்ல்டு கிளைடர். அடுத்த வாட்டிலாம் நம்ம போய் விளையாடலாம். பேட் விங்ஸ் வாங்கியாச்சு. அடுத்தது 180 ருபீஸ். அடுத்து ஒயிட் விங். திருப்பியும் ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்பார்க்கிள் விங், இது ஒயிட் விங். இப்போ பேட் விங்ஸ் வச்சு மேலே ஏறணும். சீக்கிரம் ஏற ஆட்டோ கிளைம் கொடுத்தா சீக்கிரம் ஏறுவானோ ஒரு வேலை. வேணாம், நம்மளே ஏறலாம். ஒரு வழியாக நான் 127 சேர்த்து வச்சிட்டேன். ஆல்ரெடி 40 ரூபா இருக்குது. இப்போ நான் கீழே குதித்து பேட் விங்ஸு ஒயிட் விங்ஸை வாங்கி இன்னும் ஸ்பீடாக மேலே ஏற போகிறேன். சரி, ஓகே. அடுத்த விங் வாங்கலாம். ஒயிட் விங் வாங்கு. அடுத்தது டீமன் விங்கு, அதையும் வாங்கிறதுக்கு 760 ரூபா வேணும். நம்மகிட்ட 51 ரூபா தான் இருக்குது. நம்ம போய்ட்டு கடன்னு முதல்ல 20 ரூபாய்க்கு ஒரு பெட் 200 ரூபா. சரி, ஓகே. நம்ம 200 ரூபா சேர்த்து வச்சு ஒரு பெட் வாங்கலாம். பெட்டு என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு காசை இன்ட்டு பண்ணும். இப்போ நம்மளுக்கு டும் 200 ரூபா இன்ட்டு பார்த்தீங்களா? ஆனால் ட்ராபக்ஸு எவ்வளோன்னு தான் தெரில, நான் சரியாக பார்க்கல. சரி, ஓகே. கடன்னு மேலே ஏறி காசு சம்பாதிக்கலாம். 10 ரூபா இருந்துச்சு. 100 ரூபா கொடுத்துருக்காங்க. 200 ரூபா சேர்ந்துச்சு. ஆனால் இப்போ கீழே உதியில அதெல்லாம் சரி. அப்புறம் கேஸ் லிஃப்ட்னு ஒரு பெட்டுக்குது. அது இன்ட்டு 4ன்னு நினைக்கிறேன். 40. அதையும் வாங்கிட்டு அப்புறம் நம்ம பொறுமையாக காசு எடுத்து வச்சு கீழே குதிச்சிக்கலாம். 85 ரூபா சேர்த்து வச்சிட்டேன். இப்போ அடுத்தது எவ்வளோ வேணும்? 96 ரூபா சேர்ந்துச்சு. 100 ரூபா இன்னும் நம்ம சேர்த்துக்கலாம். டயர்டு வரும்போது கீழே குதிக்கலாம். ஸ்பீடாக ஏற ஆனால் இதில் ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆனது கொஞ்சம் தெரிஞ்சு. இங்கே ஆர் கெட்டிங் டயர்டு. ஓகே, குதிச்சிடலாம். இப்போ எவ்வளோ கிடைக்கும்? ஆல்ரெடி 200 ரூபா 100 ரூபா இருக்குது. 380 ரூபா. ஆனால் அடுத்த விங் வாங்க 760 ரூபா வேணும். ஒரு பெட்டு வாங்கலாமா இல்லை போகலாமான்னு தெரியலையே. ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. 200 ரூபாய்க்கு ஒரு பெட்டு வாங்குவோம். ஹேட்ச் கூட. ஓகே. நான் கிடையாது. முட்டையோடை நாய் எவ்வளோன்னு தெரியலையே. அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். சீக்கிரம் காசு எடுக்கலாம். இப்போ அது எங்கே இருக்கும்? பின்னாடி வருது. எவ்வளோன்னு பேக்கில் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. மேலே ஏறி எவ்வளோ காசு கொஞ்சம் ஸ்பீடாக ஏறுது. நீங்கள் இது கிராஸ் லிஃப்டும் கச்சிச்சு போடு. பார்த்தீங்களா? அது மட்டும் காசு 1K வந்துடுச்சு. ஓகே. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடினா ஃப்ரெண்ட் பூஸ்ட்னு ஒன்று இருக்குது. அது ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடினா ஏறும். இன்ட்டு 12% அது. நான் அப்படி 2000 சேர்த்து வச்சிட்டேன். ஆனால் இப்போ தான் நம்ம 1200 கிலோமீட்டர்லேயே இருக்கும். சரி, நம்ம காசு இன்னும் கொஞ்சம் சேர்ந்தோடனே கீழே குதிச்சிடலாம். இப்போ குதிச்சிடலாம். ஓகே, 5000 சேர்த்தாச்சு. ஆல்ரெடி நம்மகிட்ட இப்போ எவ்வளோ கிடைக்கும்? 8000 கிடச்சிருக்கு. நம்ம போய் விங்க் வாங்கிக்கலாம். அடுத்த விங் எவ்வளோன்னு தெரியல. டீமன் விங் 760 ரூபா. ஆனால் நம்ம 8000 சேர்த்துட்டோம். அடுத்த விங்கே வாங்கிடலாம் கூட சேர்த்து. அதுக்கப்புறம் ஒயிட் அரோரா விங் 23K வாங்க ரொம்ப கஷ்டம். நம்ம சேர்த்து வச்சு வாங்கணும். அதுங்காட்டி ஒரு முட்டையை போய் உடச்சிட்டு வந்துடலாம். நல்ல பெட்டாக கிடைக்கணும். அந்த ரெயின்போ இருக்கே, அது கிடச்சா நல்லாயிருக்கும். நல்லதாக கிடைக்கணும். பூனைக்குட்டி இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? இன்னொன்று உடைக்கலாம். 3000 ரூபாய் இருக்குது. 3 பெட் இருக்குது. கிராஸ் எல்ஃபு, அப்புறம் நாய், பூனை. சரி, நம்ம போய் இன்னொன்று உடச்சிட்டு வந்துடலாம். இந்த வாட்டிலாம் நல்லதாக கிடைக்கணும். பூனை நாய் கிடைக்கூடாது. திருப்பியும் பூனை. ஃப்ரெண்ட்ஸ், சைடில் பார்த்தீங்களா? துங் சகோர். சரி, ஓகே. இன்னொன்று உடைக்கலாம். இந்த வாட்டி திருப்பியும் நாய்,
இன்னொன்று உடைக்கலாம். இந்த வாட்டினா கிடைக்குது, இந்த வாட்டினா நல்லதாக கிடைக்குது. திருப்பி நாய் 3 நாய் ஒன்றா சேர்த்துடலாமா? ஃப்யூஸ் பண்ணுமா? பண்ணி பார்க்கலாமா? ஃப்யூஸ் செலக்ட் பெட் ஃப்யூஸு எப்போ ஃப்யூஸ் பண்ணுறது தெரியலையே. 2 நாய் தான் இருக்குது என்கிட்ட, ஆனால் என்கிட்ட நிறைய நாய் இருந்தது. சரி ஓகே, ஷைனி காட்டுது. ஷைனி வச்சாதான் ஃப்யூஸ் பண்ண முடியுமா? சரி நம்ம 3 நாயை ஒன்றா சேர்த்துடலாமா? ஓகே, இந்த நாய் பெருசாகிடுச்சு. இன்ட்டு 1.80. இப்போ போய் நம்ம நல்ல பெட்டு எது வேணுமோ அதை வச்சுக்கலாம். ஒரு கிராஸ் ஷெல்ஃபு, அப்புறம் ஒரு நாய், ஒரு பூனைக்குட்டி வச்சுக்கிட்டு நம்ம போய்ட்டு இன்னொன்று மூட்டையை உடச்சிட்டு வரலாம். இல்லை நல்லதாக கச்சா நல்லாயிருக்கும், கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க. ஓகே வச்சிடலாமா? நல்லதாக கிடைக்கணும். என்னது போடு, கேலியோ கேட் லெஜெண்ட்ரி. ஓகே, ஆனால் இங்கே கேலியோ கேட் கச்சதே காட்டல. சரி உனக்கு கேலியோ கேட் எவ்வளோன்னு பார்க்கலாம். இன்ட்டு 3. ஆனால் பரவாயில்ல, அந்த பூனைக்குட்டியோட கம்பேர் பண்ணும்போது இந்த டாக் அன்எக்யூப் பண்ணிட்டு யூ கேன் நோ ஹேட்ச் 10 பெட்டர்ஸ். ரோபக்ஸ் போங்கடா. நம்ம கேலியோ கேட்டை வச்சுக்கிட்டு நாயை எடுத்துகிட்டு கேலியோ கேட்டை வச்சுக்கலாம். ஹேட்ச் ஓகே. இப்போ நம்மளுக்கு காசு கொஞ்சம் ஸ்பீடாக ஏறும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டை விட. சரி மேலே ஏறி பார்க்கலாமா? ஸ்பீடாக ஏறணும், அப்போ தான் நம்மளால பரவாயில்ல, முன்னை விட கொஞ்சம் ஸ்பீடாக ஏறுற மாதிரி தெரியுது. ஆனால் நம்ம இதோ இந்த சைடில் பாருங்கள், டவரில் பொறுமையாக தான் இருந்துருக்கோம், எல்லாம் நம்மளை விட ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க. சரி, அப்புறம் வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஒரு வழியாக 10K சேர்த்து வச்சிட்டேன். ஆனால் அடுத்த வீங்க வாங்க 23K வேணும் கஷ்டப்பட்டு. இப்போ நான் சேர்த்து வச்சுருக்கேன். எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன் தெரியும், 12,000 15,000 வச்சுருக்கு மொத்தமாக. நம்ம திருப்பி மேலே ஏறலாம். ஏன்னா இப்போ போய் நம்மளால் எதுவும் வாங்க முடியாது. ஃப்ரீ கிஃப்ட்டு திருப்பியும் இன்ட்டு 50. அப்புறம் கிராஸ் உல்ஃப், கடைசியில் உல்ஃப்னு வேறு ஒன்றுக்கு. திருப்பியும் நான் மேலே ஏறி கீழே குச்சிருக்கேன். எவ்வளோ 5 கிலோமீட்டர் கிட்டே போயிட்டு வந்தேன். இப்போ நம்மகிட்ட 25K வந்துடுச்சு. அதை வச்சு நம்ம வந்து ஒயிட் அரோரா விங்ஸ் வாங்கிடலாம். அடுத்த விங் எவ்வளோனா அரோரா விங்ஸ் 120K. ஓகே, அதுக்கப்புறம் எல்லாம் லாக்கில் இருக்குது. நம்ம இதை வச்சு மேலே ஏற முடியுதான்னு பார்க்கலாம். இதை வச்சுலாம் ஏற முடியாது, ஆனால் பிங்க் கலர் விங்கை வச்சு தான் நிறைய பேர் ஃபாஸ்ட்டாக ஏறியிருந்தாங்க. அப்போ கூட பொறுமையாக தான் ஏறுது, வேணால் கீழே பாருங்கள். அப்போ எதை வச்சு தான் எல்லாம் ஃபாஸ்ட்டாக ஏறானுங்கன்னு தெரில. சரி ஓகே, நம்ம இதை வச்சு எவ்வளோ தூரம் ஏற முடியும் ஏற்று கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம 120 சேர்த்து வைக்கலாம். ஓகே, இன்ட்டு 100 வேறு கொடுத்துருக்காங்க. அடுத்தது திருப்பி கிராஸ் ஷெல்ஃப் கிடைக்கும் நம்மளுக்கு. எதுக்கு திரும்பி ஃபஸ்ட்லேருந்து கிடைக்குதுன்னு தெரில. நீ கை வேறு பட்டு ரோபக்ஸ் கேட்டுனேக்குது. எங்கன்னா ஓரமாக போய் தொட்டு விட்டுறேன். இங்கே ஏஞ்சல் விசஸ் டீமனிக்கு ஈவெண்ட் வேறு இருக்குது. 9 ரோபக்ஸ்க்கு டுங் சவுடு. சரி ஓகே, நம்ம மேலே ஏறலாம். என்னது அது ட்ரையல்ஸா? 400 ட்ராஃபி வேணும். நம்மகிட்ட 0 தான் இருக்குது. 5 நிறைய வேணும். 19 20 சேர்த்து வச்சாச்சு, குச்சிடலாம். இது மேலே ஏற முடியாது. 5 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டோங்கன்னா 20 கச்சிருக்கு, 23 இருக்குது. ஒரு தடவை விங்கு எவ்வளோ பார்க்கலாம், 120. இன்னும் நிறைய இருக்கா? ரெயின்போ க்ளவுடு நிறைய இருக்குது. இன்னும் நம்ம போயிட்டு ஒரு 20K மூட்டை உடச்சிட்டு வரலாமா? சரி ஓகே. ஹேட்ச் நல்லதாக கிடைக்கணும், இல்லைனா அது நல்லதாக கிடைக்கணும். என்னது கிராஸ் ஷெல்ஃபு போடு. பரவாயில்ல, இப்போ நம்மகிட்ட 2 கிராஸ் ஷெல்ஃப் இருக்குது. இப்போ கிஃப்ட்டில் வேறு ஒரு கிராஸ் ஷெல்ஃப் தருவாங்க. நம்ம 3த்தையும் ஒன்றா கம்பைன் பண்ணி பெருசாக்கிடலாம். இப்போ நம்மகிட்ட 2x40 இருக்குது. காசு இன்னும் ஃபாஸ்ட்டாக ஏற போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்மகிட்ட வெறும் 3K தான் இருக்குது. நம்ம கீழே குதிக்கும் போது நம்மகிட்ட எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். காசை பாருங்கள், ஃபாஸ்ட்டாக ஏறுது. அதுங்காட்டி 1K 2K 3K 4K 5K 6K 7K. அவ்வளோதான். இதேமாதிரி கடகடன்னு இருந்தே போயிருந்தா நல்லாயிருக்கும். ஏன்னா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து கிடைக்குது. ஒரு ஸ்பின்னு ஃப்ரீ. சுற்றி பார்க்கலாம் என்ன கிடைக்குது. ஏதோ போர்ஷன் கிடச்சிருக்கு. சீக்ரெட் லக் பூஸ்ட். அது எப்படி யூஸ் பண்ணுன்னு தெரியலையே. பேக்கில் இருக்குமோ தெரில.
நான் 37,000 சேர்த்து வச்சிட்டேன் கஷ்டப்பட்டு மேலே ஏறி. இதை வச்சு என்னால் 7,000 கிலோமீட்டர் தான் ஏற முடிஞ்சிருக்கு இந்த விங்கை வச்சு. அப்போ அடுத்த விங்கை வச்சு நான் ஏறினா என்னால் ஒரு 8,000 கிலோமீட்டர் 10,000 கிலோமீட்ரு அடுத்த விங்கை வச்சு ஏறினா ரொம்ப நேரம் ஆகும் நகைக்க முடிக்க. ஆனால் நான் இன்னொன்று உடைக்கலான்ட்டு இருக்கேன் முட்டை. ஏன்னா காசு நிறைய இருக்குது. ரேபிட்டு இது இன்ட்டு எவ்வளோ தெரியலையே. இது ஒரு இன்ட்டு 20 நினச்சா மாதிரி கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம கேல்குலேட்டர் எடுத்துகிட்டு 2 இன்ட்டு 40 ஒரு இன்ட்டு 20 வச்சுட்டு நம்ம மேலே ஏறுவோம். இப்போ இன்னும் காசு ஃபாஸ்ட்டாக ஏறும். நம்ம டக்குன்னு 120K சேர்த்து வச்சு அடுத்தவங்க வாங்கிட்டு போயிடலாம். இல்லை இன்னொன்று உடைக்கலாமா? அப்போ தான் இன்னும் ஃபாஸ்ட்டாக ஏறும். கிராசெல்ஃப் பாண்டா போடு லெஜெண்ட்ரி. இது எவ்வளோ இன்ட்டு லெஜெண்ட்ரியே கிடச்சிச்சு நம்மளுக்கு. இன்ட்டு எவ்வளோ 81 போடு. இப்போ நம்ம ஒரு ரேபிட் எடுத்துகிட்டு 81 வச்சுக்கலாம். ஓகே இப்போ நம்ம மேலே ஏறினா நம்ம டக்குன்னு 120K சேர்த்து வச்சிடலான்னு நினைக்கிறேன். அடுத்தவங்க ஈஸியாக வாங்கிடலாம். மேலே ஏறி காசு எவ்வளோப்பா 1K திருப்பி 2K 3K 4K 5K இன்ட்டு 100 கிராசெல்ஃப் வேறு கிடைக்க போகுது. இப்போ இன்னும் எவ்வளோ 10 செகண்டில் 9 8 7 6 5 4 3 2 1 கிளைம். அதுதான் கிராசெல்ஃப் கிடச்சிச்சு. மேலே ஏறி இப்போ கீழே குச்சிரு. எவ்வளோ கிடையாது நம்ம போய் ஃபியூஸ் பண்ணிட்டோம்ல 55 கிடச்சிருக்கு. ஃபியூஸ் பண்ணிடலாமா கிராசெல்ஃபை? அப்போ இன்ட்டு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இன்ட்டு 48 தான் கிடச்சிருக்கு. பரவாயில்ல. ஒரு 81 ஒரு 48 அப்புறம் ஒரு இன்ட்டு 20 வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம மேலே ஏறலாம். ஓரளவுக்கு காசு ஃபாஸ்ட்டாக ஏறும்னு நினைக்கிறேன். அடுத்தவங்க வாங்க இது போதும். 2K 3K 4K 5K 6K 7K 8K 9K இந்த மாதிரி 120K வேணும். நான் 44 சேர்த்து ஆனால் 5 கிலோமீட்டர்லேயே டயர்டாக காமிச்சிச்சு. ஆனால் ஒரு 50,000 சேர்த்து வச்சுட்டு கீழே குதிக்கலாமா? இல்லை ஃபாஸ்ட்டாக தானே ஏறுறான். கீழே குதிச்சிடலாம். இப்போ நம்மகிட்ட 1 lakh இருக்குது. ஏன்னா இது 1,20,000 ஆமாம் ஆச்சு கொடுங்களாம். இப்போ 87,000 இருக்குது. இல்லைன்னா கிடைக்குது கிராசெல்ஃப் திருப்பியும். பரவாயில்ல நம்ம ரேபிட் எடுத்து கிராசெல்ஃப் வச்சுக்கலாம். திருப்பி ஒன்று உடையலாம். என்ன கிடைக்குது ரேபிட்டு. இது வேணாம். சரி ஓகே நம்ம கிராசெல்ஃப் எடுத்து வச்சு ஏறலாமா? வேணாம் அப்படியே ஏறுவோம். ரேபிட் வச்சுட்டே ஏறுவோம். நான் திருப்பியும் 43,000 5 கிலோமீட்டர் கூட வரல. ஆனால் டயர்ட் ஆகிட்டேன். திருப்பியும் 50,000 சேர்த்து வச்சுட்டு குதிக்கலாமா? இல்லை எவ்வளோ தூரம் முடிதுன்னு பார்க்கலாம். நம்மளும் பொறுமையாக 50,000 சேர்த்து வச்சாச்சு. 6,000 கிலோமீட்டர் வந்திருக்கோம். ரொம்ப நேரமாக எந்த விங்கே வச்சு ஏறின்னு இருக்கோம். சீக்கிரம் காசு கிடச்சிச்சு. இப்போ போய் நம்ம அடுத்தது வாங்கிடலாம். ஓகே இப்போ அரோரா விங்ஸை வாங்கி இதை வச்சு நம்ம மேலே ஏறலாம். பொறுமையாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா அடுத்தது பாருங்கள் 580. நம்ம காசு சேர்த்து வச்சு பெட்டை வாங்க லேட் ஆகிட்டே இருக்கும். பிளாக் அனிமல் ட்ரம்ஸ்னு இது இருக்குது. அப்போ அதெல்லாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏறும். பரவாயில்ல இதுவே ஃபாஸ்ட்டாக தான் ஏறுது. இதுலேயே நம்ம மூஞ்ச அளவுக்கு ஏறலாம். சரி நான் திருப்பி வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே 50,000 இதுவும் டயர்ட் ஆகிடுச்சு. ஆனால் 6,000 கிலோமீட்டரில் டயர்ட் ஆகிருக்கு. 63,000 கிடச்சிருக்கு. கீழே குச்சிடலாம். திருப்பியும் இப்போ 71,000 இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கு அடுத்ததுக்கும் அடுத்தவங்க எவ்வளோன்னு காட்டுமா தெரியலையே. என்ன இவங்க ஏதோ தெரியல வித்தியாசமாக இருக்குது. சரி நம்ம அதெல்லாம் வாங்க முடியாது. ஏன்னா இதுவே அடுத்ததே 580K இந்த சைடில் இருக்குது. அதுக்கு அந்த ஏஞ்சல் யூசர்ஸ் டீமனிக் ஈவெண்ட் வந்து வேர்ல்டு 2 போகணுமா. திருப்பியும் இது வந்து 6,000 கிலோமீட்டரில் இந்த விங்கு டயர்டாக ஆரம்பிச்சிச்சு. ஆனால் நான் 60,000 சேர்த்து 64,000 சேர்த்து வச்சிட்டேன். கீழே பார்த்திங்கன்னா இன்ட்டு 2 ஸ்பீடு ஆட்டோ கிளைம்பு சூப்பர் ஆட்டோலாம் இருக்குது. ஆட்டோ கிளைம்னால் நம்ம ஜாய்ஸ் கண்ட்ரோல் பண்ணாமலே வரும். சூப்பர் ஆட்டோனால் என்ன பண்ணணும்னு தெரியலையே. ஒரு இன்னும் ஸ்பீடாக இருக்கும். எப்படியோ அதுக்கெலாம் கன்ஃபார்ம் ரோபக்ஸ் கேட்பாங்க. சரி நம்ம இப்படியே 1,00,000 சேர்த்து வச்சாச்சு இந்த விங்கை வச்சு. 100K அதாவது நம்ம 11,000 கிலோமீட்டர் வந்துட்டோம். சரி 11,000 இல்லை 10,000 11,000 வர போகிறோம். சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்ச நேரம் கழித்து திருப்பியும் காமிக்கிறேன். ஏன்னா ரொம்ப பொறுமையாக ஆரம்பிச்சிட்டான்.
ஏறிட்டே இருக்க சொல்ல ஒரு 12,000 கிலோமீட்டருக்கு போனேன். பொறுமையாக ஏறி அப்புறம் பார்த்தா டிஸ்கனெக்ட் ஆகி வெளில போய் திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து ஏற ஆரம்பித்தேன். திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து இப்போ 10,000 வந்திருக்கேன். திருப்பியும் 1,00,000 காயின் சேர்த்து வச்சேன். ஆனால் நம்ம சேர்த்து வச்ச காயின் ஒன்று கிடைக்கல. நம்ம அந்த மாதிரியே பொறுமையாக இருந்தாலே எப்பயோ கேமை முடிச்சிடலாம். அது டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு, ஏன்னு தெரில. அதனால் டிஸ்கனெக்ட் ஆனால் பெட்டுலாம் போகாது, அது இருக்கும் சந்தோஷம். சரி, நம்ம 100K சேர்த்து வச்சாச்சு. 11,000 கிலோமீட்டரும் வந்துட்டோம். இப்போ டிராஃபிக் எவ்வளோ, ஒரு 15,000 கிலோமீட்டருக்குமா? ரொம்ப பொறுமையாக ஏறுறானே. சரி, நான் கட் பண்ணி காமிக்கிட்டா. ரொம்ப பொறுமையாக ஏறுறான். அவ்வளோனா நீங்கள் எதுக்கு வெயிட் பண்ணுறது? இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக ஏறுறான். இதை வேணால் நான் ஸ்பீட் மோஷனில் காமிக்கிறேன். இதை நான் கட் பண்ண மாட்டேன். இதெல்லாம் இப்போ ×9 ஸ்பீடில் தான் இருக்குது. அப்போ கூட பொறுமையாக தான் ஏறுறான். ×10 ஸ்பீட் வச்சா ரொம்ப அதிகமாகிடும். அதனால தான் ×9 வச்சுருக்கேன். ஆனால் ஜெயிக்க போகிறோம். பரவாயில்ல, 146 சேர்த்து வச்சாச்சு. சரி, ஜெயிக்க போகிறோம், வந்துட்டோம். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது நான் கிளைம்பெண்ட் ஸ்லைட் கேம் ப்ளே போடலான்னு இருக்கேன். டெட் ரெல்ஸ் ஒன்று ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கோலியாத் ரிஷனை போய் தோக்கடிச்சு ஒன்று ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நான் வாய்ஸ் ஒர்க் கொடுத்து அப்புறமா போடுறேன். சரி, ஓகே. பொறுமையாக மேலே எனக்கு 150 சேர்த்து வச்சாச்சு. நம்மளே கஷ்டப்பட்டு முக்கி உழுதுற ஏறணும். ஒருத்தவங்காட்டி எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டான். கஷ்டப்பட்டு உழுதுற ஏறணும். ×200 இன்னொரு செகண்டில். ஆனால் நம்ம டக்குன்னு கேமே முடிச்சிடலாம். கஷ்டப்பட்டு உழுதுற ஏறி இருக்கோம். இப்போ மட்டும் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கடுப்பாயிடும். ஆனால் காசு 151K. கப்பே வாங்க போகிறோம். வாங்கியாச்சு. இப்போ டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கடுப்பாயிடும். ஃப்ரீ கிஃப்ட்டும் கிடச்சிச்சு. யாரா நீ? சரி, ஓகே. முதல்ல ட்ராஃபி எடுத்துக்கலாம். டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்குள்ளே. சரி, இவன்கிட்ட போய் பேசலாம். என்ன சொல்கிறான்னு கேட்கலாம். ஃபாரின் டு சவர் ஸோ ஹை என்னென்னமோ சொல்கிறான். ஏதோ கொடுத்துருக்கான் ஃபுட்டு. அது எடுத்தாச்சு. கீழே குச்சா தான் காசு கிடைக்கும். பைனாக்குள்ளர் நானும் பார்க்குறேன். பைனாக்குள்ளர் சாரி, இதில் தெரில. பேர் டம்மி வேறு செட்டப்பு. சரி, நம்ம கீழே குச்சிடலாம். சரி, கீழே குச்சோடனே நம்மளுக்கு 150 கிடைக்கும். மேலே இருந்து எவ்வளோ பொறுமையாக இருந்தால் கீழே எவ்வளோ டக்குன்னு குச்சிடும். கரெக்டாக நான் அரேஜில் தான் வந்து குதிக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோ நம்ம இந்த கேம் ப்ளே வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் ஃப்ரம் முச்சியா கேமிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.